தமிழர்கள் பௌத்தரா? சும்மா கதைக்கோடு பண்ணதுக்காக கதைக்க சரியா? ஆனா உண்மையில இதுகள் ஒன்றும் பிகார இல்லை. ஆனா பாடுறா அதுல விஷ்ணு சிலை இல்லை, ஆனா புள்ளியார் சிலை ஒன்று தான் கிடக்குது. ஆய்வு செஞ்ச அந்த முடிவுகளை இன்னும் வெளியால விடாம வச்சிருக்கணும்னு தெரியாம கிடக்கு. நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம்தான், ஆனா எல்லாம் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாது. இக்காணொலி தனிப்பட்ட கருத்துவ கற்பனை கதைக்கு உட்பட்டதல்ல, மாறாக வரலாற்று மூலாதாரங்களை மையப்படுத்திய வடிவமைக்கப்பட்டுள்ளது. என்னடா போராடம் வந்துட்டா? போட்டுகள் ஒன்றும் பார்க்குறே இல்லையாடா நீ? இப்போதான் கந்தரோடையே வந்திருக்குது. இன்னும் நாங்கள் போகிற இடத்துக்கு 6-7 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. இதுதான் கந்தரோடையா? யாழ்ப்பாணத்துக்கு வரவங்க எல்லாம் கந்தரோடுன்னுவாங்க. அதில் அப்படி என்னதான்டா இருக்கு? அடே, யாழ்ப்பாண தமிழட்ட வரலாற்று எழுத வலிக்கிட்டா இங்கே இருந்தான் தொடங்கணும். ஆனால் என்ன சம்பவம்டா, இப்பத்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எழுதலாமோ தெரியல. அப்படி எழுதலாம் என்ன பிடிச்சா வச்சிருக்கு? நீ இதை எப்படி சொல்றாய்? வெளிநாட்டிலேருந்து வந்தெல்லாம் இந்த இடத்துல ஆய்வு நடந்திருக்கு, ஆனா இந்த முடிவுகள் இன்னும் வெளியிடவே இல்லை. பிறகுங்க இந்த இடத்துல உண்மை வரலாறுலாம் தெரிய போகுது. என்னடா சொல்ற? அப்படி ஆய்வு செய்த முடிவுகளை வெளியிடாத அளவுக்கு அதுல என்ன இருக்கு? நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம்தான், ஆனா எல்லாம் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாது. நீ எல்லாம் சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடிய மட்டும் சொல்லு. இதுவரைக்கும் யாழ்ப்பாணத்தை ஆய்வு செய்த மட்டும் இல்ல, மிகவும் தொன்மையான பிரதேசமே இதுதான். அதுதான் முதலே சொன்னேன் நான், யாழ்ப்பாணத்தின் வரலாற்றை எழுத வலிக்கிட்டா இந்த இடத்துல இருந்தான் தொடங்கணும். வரலாற்று எழுதுற அளவுக்கு அப்படி என்ன தொன்மை? அவளா பெரிய தொன்மையோன்று கேட்கிறாய்? பெருங்கற்கால சிதைவெல்லாம் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு தெரியுமா உனக்கு? ஆய்வற்ற முடிவெல்லாம் வெளியில வேற இல்லைன்னு சொல்றாய். புற என்ன முதல்ல உனக்கு தெரியும்? இந்த ஆய்வு செய்த முழுமையான முடிவுகள் இன்னும் வெளியால வரையில தான். ஆனாலும் இந்த ஆய்வு செய்ய கிடைச்ச பொருட்களில் இருந்து கிடைச்ச தகவல் இருந்து தான் இதெல்லாம் தெரியும். முடிவை என்னதான் சொல்ல வர? இயக்கர் நகரை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா நீ? ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். விஜயன் இலங்கைக்கு வாரத்துக்கு முதலே இருந்தாதி குடிகள்டா. அதோட உனக்கு வேற என்ன தெரியும்? விஜயன் வர்றதுக்கு முதல் இருந்தாங்கன்னு மட்டும் தெரியும், வேற ஒன்றும் தெரியும் எனக்கு. இயக்கர் நகர் தாண்டா இலங்கையில வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள். என்னடா சொல்ற? அப்ப விஜயன் வர்றதுக்கு முதல்ல தமிழாக்கள் இங்க இருந்திருக்கிறோம். அதே அப்படி இயக்கர் நாகர் என்ற ஒரு பேர்ல இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் விலங்கையில? இயக்கர் நாகரண்டாடா, அதுல இயக்கரண்டா இயற்கையை வழிபட்டிருக்கணும். இயற்கையண்ட சூரியன், சந்திரன், அந்த இடிமின்னல் அதுகளை வழிபட்ட ஒரு பகுதியினர் இயக்கர் என்றும், நாகரண்டாடா இந்த நாகத்தை வழிபட்ட குழுவினரை நாகர் என்றும் குறிப்பிடுறீங்க. இதென்னடா புதுசா இருக்கு? இப்போ அப்படி இருக்கா? இப்பயும் அப்படி இருக்கண்டு இல்லையடா. இப்ப பார்த்தனி அந்த நாகர் கோயில், இயக்கச்சி, இப்பயும் நாங்க வர நைனாதீவு இருக்குத்தானே, அந்த நைனாதீவுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? நாகதீவு உண்டு. இலங்கையின் வரலாற்றை கூறுற அந்த மகாவம்சத்திலேயும் இருக்குது. இலங்கையின் வட பகுதியில இயக்கர் நாகர் இரு குழுவினருக்கும் இடையில ஏற்பட்ட அந்த முரண்பாட்டை தீர்க்கிறதுக்காக வேண்டி வந்தாருண்டும் அந்த மகாவம்சத்தை நூலில் இருக்குது. இப்பயும் நைனாதீவில் இருக்கிற அந்த நாகதீவ பிகாரியை போய் பார்த்தீங்கன்னா, பிகாரியை சுற்றி மெயினாக இருக்கிறது அந்த நாகபாம்புங்கள்ட படங்கள்லாம். அந்த நாகபாம்பு தான் அந்த புத்த விகாரையை பாதுகாக்கிற மாதிரி வடிவமைச்சுக்கிறது. இப்பயும் அந்த நைனாதியில் இருக்கிற அந்த நாக விகாரையில இயக்கர் குழுவினருக்கு நாகர் குழுவினருக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காண்டி புத்தபெருமான் அந்த வரலாற்றை இப்பயும் ஒரு படமா சித்தரிச்சு இப்பயும் வச்சிருக்கணும். ஆட ஓகம் என்ன அதான் இப்போ அந்த இடங்களுக்கு இப்படி பேர் இருக்கா என்ன? யாழ்ப்பாணத்துல வர்ற தமிழ் பேசுற மக்கள் என்னென்ன மதங்களை பின்பற்றிக்கணும் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்து, கிறிஸ்தவம், இப்போ தமிழ் பேசுகிற இஸ்லாமும் இருக்கணும். அப்போ உனக்கு பௌத்த மதத்தை பின்பற்றின தமிழர்கள் இருந்தது உனக்கு தெரியாது. தமிழர்கள் பௌத்தரா? சும்மா கதைக்கோடு பண்ணதுக்காக கதைக்க சரியா? உண்மையை சொன்னா உலகம் நம்பாதுன்றதுக்கு நீயும் ஒரு உதாரணம். அடே, நீ அந்த 7ஆம் முறை படம் பார்த்துன்னு தானே? அதுல வார போதி தர்மன் என்ற ஒரு துறவி, அவர் தமிழர். அவர் பின்பற்றின மதம் பௌத்தம். அவர் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் என்ற இடத்துல இருந்து கொண்டு சீனாக்கு போனவர். அவர் ஒரு பௌத்த துறவி என்ன? அவர் பௌத்த துறவி தான்டா. அவர் காஞ்சிபுரத்தில இருந்து போனவர் இன்றைக்கு உனக்கு விளங்கோணும் அவர் ஒரு தமிழர் என்று. இதுல இருந்தே உனக்கு நோம்பலா விளங்கோணும் தமிழரும் இந்த பௌத்த மதத்தை பின்பற்றிக்கணும். நீ இந்த சினிமா பட கதையில கொண்டு இதுக்குள்ள சொருவாது சரியா? அடைய அது ஒரு சினிமா படம் தான்டா என்றாலும் அதுல வர கதை உண்மை கதையடா. அது எப்படி என்றாடா, பௌத்த மதம் தோன்றினது இந்தியாவில், அதுவும் 5ஆம் நூற்றாண்டுல. 5ஆம் நூற்றில் ஆரம்பின பௌத்த மதம் அப்படியே தென்னிந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் அப்படி பரவலாக பெறுது. பரவலாக வருதுண்டு தமிழ்நாடு முழுமையாக பௌத்த மதத்தை தான் ஒரு காலத்தில் பின்பற்றினார். அதுக்கான ஆதாரம் இப்பயும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிடைச்சு கொண்டே இருக்குது. அப்படியே தமிழ்நாட்டில் முழுமையாக பரவின அந்த பௌத்த மதம் இலங்கையின் வட பகுதியில் இந்த கந்தரோட வியாபார ரீதியில் முக்கியத்துவம் பெற்றிருந்தபடியா
கந்தரோடைக்கும் அப்படியே வருது இந்த பௌத்த மதம். அப்படியே அங்கே வந்த தமிழரும் அந்த பௌத்த மதத்தை அப்படியே பின்பற்றினார். அடே விஜயன் வந்த அப்புறம் தானே பௌத்த மதம் இலங்கைக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது அப்போ நடந்தது? இதில் வந்து 5ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். 5ஆம் நூற்றாண்டில் பௌத்த மதம் இந்தியாவில் ஆரம்பமாகுது. அப்படியே தென்னிந்தியா வழியாக வட இலங்கைக்கு, அதாவது இந்த கந்தரோடைக்கு அப்படியே முதலாவதாக வருது. அப்போ இப்போ அந்த எச்சங்கள் இருக்கா? அந்த இடத்த தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்து கொண்டு நிற்கிற இடமும் அதுதான். இந்த காலத்தில் வந்து இந்த நினைவு தூவியெல்லாம் கட்டுறதுண்டா இந்த கருங்கல்லில் வச்சு கொண்டு தான் கட்டுவினோம். ஆனால் இதை பாரு, இந்த முருகக்கல்லுகளை வச்சு கொண்டு தான் இந்த தூவியெல்லாம் அந்த காலத்தில் கட்டியிருக்கணும். மற்றடா இந்த இடத்துல வந்து ஒரு புத்தர் சிலை, ஒரு விஷ்ணு சிலை, மற்றொரு வேலாயுதம் அதெல்லாம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கணும்னு சில நூல் புத்தகத்தில் கிடக்குது. ஆனால் அதெல்லாம் இங்கே வச்சிருக்கணுமோ தெரியல, ஒரு அதில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பாடுறா இங்கே ஒரு கொஞ்சம் புத்தர் சிலை வச்சிருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தர் சிலையோ தெரியலை. ஏனெண்டா வந்து அந்த புத்தர் சிலையை வச்சிருந்தால் அந்த விஷ்ணு சிலையை வச்சிருக்கணும், மற்ற அந்த இரும்பால் செய்யப்பட்ட அந்த வேலாயுதத்தை வச்சிருக்கணும். ஆனால் அதுகள் ஒன்றும் இப்போ இல்லை. ஆனால் விஷ்ணு சிலையை ஒன்று கண்டுபிடிச்சோன்னு சொன்னவங்க அதில் ஒரு பக்கத்தில் சின்ன கோயில் ஒன்று வச்சிருக்கணும், அதோ தெரியல. வா இருக்க போய் பார்ப்போம். ஆனால் பாடுறா அதில் விஷ்ணு சிலை இல்லை, ஆனால் பிள்ளையார் சிலை ஒன்று தான் கிடக்குது. ஆனால் பாடுறா இதை வந்து இப்பயும் என்னென்னா விகாரன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து இதுகள் ஒன்றும் விகாரம் இல்லை. இதுகள்லாம் வந்து ஆக்கள் இறந்தா பிறகு கட்டின நினைவு தூவினை பார்க்க தெரியுது தானே. அவங்களெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரே இடத்துல வந்து ஆக்களை மாறி மாறி அடக்கம் செய்கிறபடியா அப்படியே இந்த கல்லுகளை பாரு, ஆக்கள் இறந்தா பிறகு அடக்கம் செஞ்சுட்டு பிறகு வந்து திருப்பி மூடி போட்டு திருப்பி துறந்து மூடுற அளவுக்கு தான் அந்த சில அமைப்புகள் செஞ்சிருக்கணும். அந்த கல்லுகளை பாரு, அந்த கல்லுகளில் வந்து இந்த 2-3 புள்ளிகளை வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த கல்லுகளை அப்படியே அந்த அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த இடுக்கியலை வச்சு அப்படியே கலாட்டி எடுத்து போட்டு திருப்பி தூவியலை மூடுறது, அந்த அமைப்புலாம் அந்த இதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஆனால் பாடுறா இவ்வளோ காலம் பழமையானதுன்னு தெரிஞ்சும் என்னத்துக்கு தான் ஆய்வு செஞ்ச அந்த முடிவுகளை இன்னும் வெளியால் விடாமல் வச்சிருக்கணும்னு தெரியாம கிடக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஆதிகால தமிழ்கிட்ட பொக்கிஷங்கள், இதுகளை நாங்கள் வந்து அப்படியே பாதுகாக்கணும். உண்மையான வரலாற்று கதைகளை இன்னும் வெளியால் விடுறாங்களே இல்லை, என்னத்துக்குன்னு தெரியாம கிடக்கு. மற்றடா வந்து இலங்கையில் வந்து அந்த பழமையான தொல்பொருள் இடங்களை ஆய்வு செஞ்ச அமெரிக்க பல்கலைக்கழகமான அந்த பென்சிலேனியா பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்து ஆய்வு செஞ்ச விமலா பிஸ்கி என்ற வரலாற்று ஆசிரியர் இந்த இடத்துலேயே வந்து ஆய்வு செஞ்சிருக்கா. இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இருந்து தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஆய்வு செஞ்சிருக்கிறா. ஆய்வு செஞ்ச அப்புறம் அவ சொன்ன கருத்து எப்படின்னா, இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை சேர்ந்ததில்லை. இந்த இடம் வந்து ஒரு நாகரிகம் அடைந்த மக்கள் மாறி 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 வந்து இந்த இடத்துல அப்படியே குடியிருப்புகளை மேற்கொண்டிருக்கணும். இந்த இடத்துல வந்து ஆய்வு செஞ்ச இந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இந்த இடத்தை சுற்றியுள்ள மக்களுக்கு வந்து இந்த தொல்பொருள்ன்ற அந்த விளக்கத்தை வந்து இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தலை. அதால் இப்பயும் வாழ்கிற மக்கள் வந்து அந்த கிடைக்கிற அந்த தொல்பொருள் பெருமதியான பொருட்களை வந்து இனங்காணலாக இருக்கு. அவைகளுக்கு சரியான விளக்கங்களை அவைகளுக்கு கொடுத்திருந்தா அந்த மக்களுக்கு விளங்கணும்ல, இது ஒரு பெருமதியான பொருட்கள், அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த வரலாற்று சிதைவுகள் இந்த பொருட்களை வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்தணுமென்ற ஒரு அறிவு வந்து அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து அந்த நினைவு தூவின்றது மாத்திரம் இல்லை, இந்த கந்தரோட இந்த பிரதேசம் வந்து ஒரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அதில் வந்து ரோம நாணயம், கிரேக்க நாணயம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ இதுலேருந்து தெரியணும் இந்த கந்தரோட என்ற இடம் எவ்வளோ ஒரு வியாபார ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கண்டு. அरे இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா?
நான் ஏதோ சாதாரண ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ காலம். அதுதான்டா உனக்கு நான் முதலே சொன்னேன். நான் எல்லாம் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலான். சில விஷயங்களை சொன்னால் தேவையில்லை பிரச்சனைகள் வரும். நீ இவ்வளோ நேரம் சொன்னதுக்கே என்னால் தாங்கலாம் இருக்கு. நீ எல்லாத்தையும் சொல்லியிருந்தீன்னு சொன்னால் எனக்கு தலை உரைச்சி போயிருக்கு. சரி வா, எல்லாம் வந்த நாங்கள் பார்த்தாச்சு. ஆதி தமிழர் வழிபட்ட இந்த புத்த பெருமானையும் ஒருக்கா வணங்கி போட்டு போவோம்.